p by q the whole power 1 minus 3x is equal to q by p the whole power 1 by 2 எனில் x இன் மதிப்பு காண்க. இந்த p by q அப்படியே வச்சுக்கோங்க. p divided by q the whole power 1 minus 3x அப்படியே வச்சுப்போம். it is equal to இந்த q by p நம்ம என்ன பண்றோம், p by q ன்னு மாத்தணும்னா இன்வர்ஸா மாறும். அந்த இன்வர்ஸை 1 by 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் 1 by 2. இது ரெண்டுத்தோட பேஸ் ஈக்குவல் அப்படின்னா இதோட பவரும் ஈக்குவல். அதனால 1 மைனஸ் 3x is equal to மைனஸ் 1 by 2. இந்த மைனஸ் 3x அப்படியே வச்சுப்போம். மைனஸ் 1 by 2 பிளஸ் 1 இங்க வந்து ஆயிடும், மைனஸ் 1 ஆயிடும். ஸோ மைனஸ் 3x is equal to இதை கிராஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 3 by 2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு என்ன தேவை, எக்ஸ் தேவை இல்லையா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணுங்க. 3 by 2 இன்ட்டு இந்த 3 இந்த சைடு வந்து என்ன ஆகிடும், 1 by 3 மாறும். 3க்கு 3 கேன்சல். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஆன்சர் எவ்வளோ, 1 by 2. ஆனால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்வர்ஸில் கொடுக்கறதுனால இந்த 2 வந்து நியூமரேட்டரா சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் மைனஸ் 1 மாறும். ஸோ ஆன்சர் சி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.